ஒரு குட்டி கதை. தையல்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையல்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் கத்தரிக்கோலால் துண்டு துண்டாக வெட்டினார். பின்னர் கத்தரிக்கோலை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடித்ததும் ஒரு சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்தரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது. அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டான். நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையல்காரர். கத்தரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவதும், அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல. நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். வீடியோ ஸ்பான்சர் பை மோச் ஆன்லைன் கிராசரி ஸ்டோர். சிறுவன் ஒருவன் கடல் ஆமை ஒன்றை கண்டானாம். அவன் அதை சோதித்து பார்க்க ஆசைப்பட்டானாம். ஆனால் அதனை அவன் தொட்டவுடனே அந்த ஆமை தன் தலையையும் கால்களையும் தனது ஓட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு விட்டதாம். என்னென்னவோ செய்து பார்த்து அந்த ஆமை தன் தலையையோ கால்களையோ வெளியே நீட்டவே இல்லை. உடனே ஒரு குச்சியை எடுத்து வந்து அதனை குத்தி பார்க்கலாம் என்று அதனை மீண்டும் நெருங்கினானாம். அப்போது அவனது மாமா அங்கே வந்தாராம். அவர், அது அப்படி இல்லையப்பா, நீ அதனை குச்சியால் குத்தினாலும் அதன் செத்து போனாலும் போகுமே தவிர அது தன் தலையையோ கால்களையோ வெளியில் நீட்டவே நீட்டாது. உடனே மாமா அந்த ஆமையை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று கதகதப்பாக இருந்த அடுப்படிக்கு அருகில் சென்று அதனை வைத்தாராம். ஒரு சில நிமிடங்களே அந்த ஆமை தனது தலையையும் கால்களையும் வெளியே நீட்டி ஊர்ந்து செல்லவும் ஆரம்பித்து விட்டதாம். அதனை ஆச்சரியத்துடன் பார்த்த சிறுவனை நோக்கி, மாமா, ஆமைகள் மட்டுமல்ல, மனிதர்களும் அப்படித்தான் என்றாராம். உன்னை சுற்றியிருப்பவர்களை நீ மாற்ற விரும்பினால் உனது இனிய முகத்தை கொண்டு, உன் கனிவான இரக்கத்தை கொண்டு அவர்களின் இதயத்தை மாற்ற முடியாது. ஆம், நாம் நாமாகவே வாழ்வோம் எப்போதும். அடுத்தவர்களை நாம் மாற்ற முடியாது, மாற்ற நினைக்கவும் கூடாது. நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம். தேங்க்யூ.